தேவ சமூகத்தில் அதிகமாய் வேதத்தோடு போராடி கொண்டிருந்தேன், ஜெபித்து கொண்டிருந்தேன். தெள்ள தெளிவாக என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப கர்த்தர் காண்பித்து கொடுத்து, இந்த திருச்சபைக்கும் இந்த திருச்சபையில் வருகிற விசுவாச குடும்பங்கள் வாழ்க்கையிலும் சில காரியங்கள் நடைபெறும், நான் செய்ய போகிறேன், அந்த காரியங்களை குறித்து நீ பேச வேண்டும் என்றே நான் ஆவியில வார்த்தைகளை போட்டார். ஆமீன் சொல்லுங்களேன். அது என்ன வார்த்தை பாஸ்டர்? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு கையை தட்டி சொல்லுங்களேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள். ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த பிள்ளைகளோட பேசுங்க. நான் ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்பா. ஆண்டவரே, நீங்க என் வாயில வார்த்தைகளை வைத்து இந்த பிள்ளைகளோடு பேசி அது ரேமாவாய் தீர்க்க தரிசனமாய் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு வசனம் இந்த வசனம். இதில் நான் எதை நான் வாக்குத்தத்தமாக உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் ஆண்டவன் கேட்டிங்கன்னா, உங்களை குறித்து உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். ஆமென். உங்க பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அது எப்படி இருக்குமா? நன்மைக்கு எதுவாக இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? சில முடிவுகளை எதிர்பார்த்து இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கலாம், சிலது நடக்கணும் திட்டமிட்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு சொல்றாரு, உன் நினைவுகளை அறிந்திருக்கிறேன், அந்த நினைவுகள் நானும் செய்யணும்னு நினைச்ச நினைவுகள். அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபார் ஐ நோ தி பிளான்ஸ் ஐ ஹேவ் ஃபார் யூ. பிளான் பண்ணிட்டு இருக்கிறான்றார். என்ன பண்றாரா? இப்போ நம்ம பாருங்க, திட்டமிடாமல் ஒரு காரியத்தை செஞ்சுருவோம். ஆனால் கர்த்தர் மாத்திரம் எப்பயுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, திட்டமிட்டு தான் ஒரு காரியத்தை செய்கிறார். நான் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், உனக்கு என்ன செய்யணும்னு திட்டமிட்டு இருக்கிறேன். சொல்லுங்க ஆமே. அல்லேலூயா. என் நினைவெல்லாம் தான், என் பிளான் எல்லாம் தான். அடுத்து சொல்றாரு, பிளான்ஸ் டு ப்ராஸ்பர் ஃபார் யூ. ப்ராஸ்பர் எப்படி இருக்கணுமா? நான் பிளான் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப செழிப்பா, ரொம்ப ஆசீர்வாதமா, நீ நல்லா இருக்கணுன்ற அந்த நிலைக்கு கொண்டு போகிறத குறித்து உன்னை பற்றி நினைக்கிறேன். ஏன் ரொம்ப உற்சாகம் கம்மியாக இருக்கிறீங்க? வெள்ளிக்கிழமையிலேருந்து தொறையோ வந்துனே இருக்கிறதுனால அப்படி இருக்கீங்களோ? கொஞ்சம் உற்சாகமாக இருங்க. என்ன பிளான் பண்ணுறாரா சிஸ்டர்? ப்ராஸ்பரா உன்னை எப்படி ஆக்கிறது, குட்டு நல்ல இடத்துக்கு எப்படி உன்னை கொண்டு போகிறது, வெல்ஃபேர் நலமா நீ இருக்கிறத குறித்து நான் எப்படின்னு உன்னை குறித்த நினைவுகளை நினைத்து கொண்டிருக்கிறேன். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்களேன். உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். அவரே அவருக்கு சொல்லிக்கிறார், எனக்கு தெரியும்பா, உனக்கு என்ன செய்யணும்னு தெரியும், உன் குடும்பத்துக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், எதை எப்போ செய்யணும்னு தெரியும், எது எப்போ வரணும்னு எனக்கு தெரியும். நீ கூட நினைக்க மாட்டேன், நான் உன்னை அவ்வளோ நினச்சிட்டு இருக்கிறேன். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. நான் அதனால தான் சொல்லுவேன், மனுஷங்க நம்மளை என்ன நினைக்கிறாங்கன்றதை தூக்கி குப்பை தொட்ட போடுங்க. சிலர்லாம் பயங்கர சென்சிட்டிவ். அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவன் என்ன நினச்சா நம்மளுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க. அவன் நம்மளை பற்றி என்ன நினச்சாரு, அவன் கொடுக்க போகிறானா, அவங்க பார்த்தா என்ன நினச்சிடுவாங்க, இவங்க பார்த்தா என்ன நினச்சிடுவாங்க. இதெல்லாம் என்னன்னா, நீங்கள் தேவன் நம்மளை பற்றி நினைக்கிறாருன்ற நினைவற்று போக பண்ணிடும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறது நிறைய பேருக்கு புரியல, என்னை பார்க்கவும் மாட்டுறாங்க, நம்ம பைபிளே படிக்கிறாங்க. ஆமேன். பைபிள் ஸ்காலர் ஆகிடுவீங்க. ஆமேன் சொல்லுங்க. மனுஷங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை தூக்கி போட்டுருங்க. அவர் உங்களை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறார், உன்னை குறித்து பிளான் பண்றாரு, உன்னை ப்ராஸ்பர் ஆக்க, உன்னை குட்வில் ஆக்க, உன்னை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போக. ஆமே. அல்லேலூயா. இன்னைக்கு ஏங்குறோம், நம்மளை யாராவது நினைக்க மாட்டாங்களா? அம்மா நினைக்க மாட்டாங்களா? ஆட்டுக்குட்டி நினைக்காதா? மாமா நினைக்க மாட்டாரா துட்டு கொடுக்க? ஏதாவது அவங்க நினைக்க மாட்டாங்களா, இவங்க நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உதவி செய்ய மாட்டாங்களா? நான் சொல்றேன், யாரும் நினைக்க வேணாம், யாரும் உதவி செய்ய வேணாம். உன்னை குறித்தே நினைவாய் ஒருவர் இருக்கிறார். அவர் இந்த மாதத்தில் சொல்றார், உன் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவை நானே அறிவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? பிறக்க யாருன்னா உடனே சொல்றோம், என்னன்னு உன் தம்பி நினைக்கிறான்டின்றார் புருஷன். அப்புறம் வேற என்ன சொல்றான்? என்ன அனிதா சிஸ்டர் சொல்றீங்க? எங்க அக்கா நினைக்குது போலகுது, அப்பா நினைக்குது. ஒரு வெங்காயமும் நினைக்கல. நான் சொல்றேன், யாராவது இது வரைக்கும் எங்க அப்பா நினைக்கிறார் போலகுது என்னை பத்தி? ஏன் அந்த அப்பா இல்ல, பரலோகத்துல ஏசப்பா என்னை பத்தி நினைக்கிறாரு, எனக்கு என்ன செய்யணும் இனிமே அப்படி சொல்லுங்க. பிறக்க யாருனாலே தலையை தட்டி ஏசப்பா நினைக்கிறாரு சொல்லுங்க. ஆமே. புருஷன் நினைக்கிறாரு, புருஷாங்க சாப்பிட்டு தூங்கி நிற்கிறாரு. ஆமே. அல்லேலூயா. நான் சொல்றேன், உன்னை குறித்த நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன்.
அல்லேலூயா. ஒரு அம்மா என்ன கேட்டது, பாஸ்டர் இவ்வளோ பெரிய மக்கள் தொகையில் கர்த்தர் என்ன கூட நினைப்பாரா? நான் சொல்றேன், நீங்க ரொம்ப ஒருத்தரை நேசிக்கிறீங்க, ரொம்ப ஒருத்தர் மேல அன்பு வச்சிருக்கிறீங்க, அவங்கள மறந்துடுவீங்களா? அவங்கள மறந்துடுவீங்களா? ஒரு நிமிஷம் கூட நான் சொல்லட்டுமா, தூக்கத்தோட கூட மறக்க மாட்டோம் சிலரை. ஏன்? அவ்வளவு அவங்களை நேசிக்கிறோம். நான் சொல்றேன், அவனை காட்டிலும் கர்த்தர் உன்னை அதிகமாய் நேசிக்கிறார். அவளை காட்டிலும் உனக்கு என்ன நன்மை செய்யலாம் என்று உன்னை குறித்த நினைவாகவே. ஆமென் சொல்லுங்க. அதனால தான் ஏசாயா 44:21 சொன்னார், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அப்படின்னா என்ன? எப்படி டிரான்ஸ்லேஷன்? உன் நினைவாகவே இருக்கிறேன். மனிதங்க மாறிடுவாங்க, மனிதங்க மறந்துடுவாங்க, ஆனா கர்த்தர் மாறவே மாட்டார். கர்த்தர் மறக்கவே மாட்டார். நீ நான் ஆராதிக்கிற இயேசு உங்களை என்னைய மறக்கவே மாட்டார். சகோதரியே சொல்றாரு, உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், நான் அறிவேன். ஆமென், அல்லேலூயா. ஏன் நம்மள அவர் மறக்கிறது இல்லை தெரியுமா? ரத்தத்தால மீட்டு கொண்டாடுறதெல்லாம். நீங்க அவருடைய மனவாட்டி. யார் நீங்க? இந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடும். பொண்ணுக்கும் மாப்பிள்ளைங்க நிச்சயதார்த்தம் முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேப் விடுவான். எவ்வளோ நாள் கேப் விடுவான்? சில 2 மாதம், சில அந்த 2-3 மாதம் உள்ள ஒரு எக்ஸைட்டிங் இருக்கும் பாருங்க. இருந்ததா இல்லையா டேவிட்டே? எப்படா கல்யாணம் ஆகும், எப்படா சும்மானாலும் அந்த தெரு வழியாக போவான். வெளில நிற்குதா, மாடியில் நிற்குதா, பார்த்துடலாமா? அம்மா திரு அடிக்கடி என் தெருவான போவாடா, அசிங்கமாக இருக்குண்டா, என்ன நினச்சிப்பாங்கடா உன்னை, சும்மா போனம்மா. அந்த பொண்ணை பார்த்து அதை கல்யாணம் பண்ணுற வரைக்கும். நான் சொல்கிறேன், ஓசியா 2:15 சொல்கிறார், நான் உன்னை நித்திய விவாதுக்கென்று உண்மையாய் நியமித்து கொண்டேன். அப்போ அந்த மணவாளன் மணவாட்டியை மறப்பாரா? நான் உங்களை மறக்கவே மாட்டார் சிஸ்டர். அவர் சொல்கிறாரு, உன்னை பற்றி நான் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், என்ன செய்யலான்னு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 147:9 சங்கீதக்காரர் சொல்கிறான், கூப்பிடுகிற காக்கா குஞ்சை நினைக்கிறாரா? யாரை நினைக்கிறாரு? காக்கா குஞ்சியே நினைக்கிறாருன்னா, அருமையான மகளே, கர்த்தர் உன்னை மறந்துடுவாரா? திமிங்களை சொல்லுது 104 சங்கீதம் 27-28, நான் பசி எடுக்குதுன்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அல்லேலூயா. என்ன நினைக்கிறாரா? அதுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்குது ரமேஷே. எனக்கு பசினா ஏற்ற வேளையிலே ஆகாரம் தருவார் என்று நாங்கள் அவரையே பார்த்து கொண்டிருக்கிறோம். காக்கா குஞ்சை நினைக்கிறவர், திமிங்கிலத்தை நினைக்கிறவர் உன்னையும் என்னையும் அதிகமாய் நினைக்கிறார். எதற்காக தெரியுமா? உனக்கு நன்மை செய்யணும், உனக்கு ஆசீர்வாதங்களை தரணும். ஆமென். என்ன நினைச்சிட்டு இருக்கிறார் பாஸ்டர்? ஒரு 3 காரியம் சொல்லி உங்களை அனுப்பிச்சு விட்டுறேன். எல்லாம் வேலைக்கு போனோம். 3 காரியங்களை உனக்கு செய்ய வேண்டும், இந்த மாதத்திலிருந்து துவங்க வேண்டும் என்று ஏசப்பா உண்மையா சொல்றேன் நினைத்து கொண்டே இருக்கிறார். எனக்கு இந்த செய்திலாம் எடுக்க தெரியாது, எனக்கு என்னமோ தெரியாது. அவர் சொல்லுவார், எழுதிப்பேன். அவர் சொன்ன ஒரு 3 காரியத்தை உனக்கு இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இதை நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவீர்களானால் நான் சொல்ற நிச்சயம் நடக்கும். நம்பர் ஒன் எபிரேயர் 12:1 வாசிங்க. உன்னை பத்தி அவர் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார், உங்க பேரில் என்ன நினைவாய் இருக்கிறார், என்ன செய்ய வேண்டும் என்று நினைவாய் இருக்கிறார் என்று அங்கே அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க சகோதரி. சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களை எல்லாம் தள்ளிவிட்டு, இதான் அண்டர்லைன் பண்ணிக்கங்க, உனக்குள்ள விசுவாசத்தை துவக்கினவரும் உனக்குள்ள விசுவாசத்தை முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி ஆமென் சொல்லுங்களேன். பொறுமையோட ஓட கடவும். நம்பர் 1 என்ன பாஸ்டர் பாயிண்ட்? உனக்குள்ள துவங்கின இந்த விசுவாசத்தை அவரே முடித்து வைக்க வேண்டும் என்று கையை தட்டி சொல்லுங்களேன். நீ நம்பி இருக்கிற இந்த விசுவாசத்தை அவரே முடிக்க போறாரு. ஆமென், ஆமென் சொல்லுங்க. இந்த மகனுக்கு இந்த மகளுக்கும் வசனத்தை நம்ப வச்சு நீங்க விசுவாசத்தை துவக்கி வச்சது நான் தான். இப்போ அந்த விசுவாசத்தின் மேல நின்னு நீ ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி ஆயிட்ட விசுவாசத்துல. ஆமென் சொல்லுங்க. எப்படி இருக்கிற இப்ப நீ பிரதர்? எப்படி இருக்கீங்க? பயங்கர ஸ்ட்ராங் விசுவாசத்துல. எனக்கு என் கர்த்தர் செய்யாம யாருக்கு செய்வார்? அந்த விசுவாசத்தை உனக்குள்ள துவக்கினவர் யார் தெரியுமா? கர்த்தர். இன்னைக்கு சொல்றாரு, உன்னை பத்தி என்ன நினைவார்கள் தெரியுமா? உனக்குள்ள விசுவாசத்தை துவக்கினேனே, என் பிள்ளைக்கு இன்னும் அது நடக்கலையே, அந்த விசுவாசத்தை நான் எப்படியாவது இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஆமென் சொல்லுங்க நிறைவேற்றும். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்றேன், நீ நம்பின விசுவாசம் உன்னை ஜெயிக்க வைக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? நீ நம்பின விசுவாசம் உன்னை வாழ வைக்கும். உன்னை எம்மன விசுவாசம் உனக்கு கொண்டு வர போது சில அற்புதங்களை, சில அடையாளங்களை கொண்டு வர போது. ஏன்? நீ அல்ல, உனக்குள்ள விசுவாசத்தை துவக்கினவர் அவர். எத்தனை பேர் நம்புறீங்க?
அல்லேலூயா. ஒரு காலத்தில் உங்களுக்கு பைபிள் என்னன்னு தெரியுமா? அது கருப்பா இருக்குமா சிவப்பா இருக்குமான்னு தெரியுமா? ஒரு காலத்தில் ஏசப்பானா யாருன்னு தெரியுமா? ஆபிரகாமின் விசுவாசம் உங்களுக்கு தெரியுமா? நான் இப்படி கேட்கிறேன், விசுவாசம் என்ற வார்த்தையாவது கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அஜித் படம் ரிலீஸ் ஆன ஒன்னா நிறைய பேருக்கு என்ன தெரியுது? விசுவாசம் ஒரு வார்த்தை இருக்குதுன்னு தெரியுது. விசுவாசன்ற வார்த்தையை கூட நீ காதல கேட்டது கிடையாது, கண்ணுல பார்த்தது கிடையாது. ஆனா உன்னை கொண்டு வந்தார், உன்னை ரட்சித்தார், உன்னை அபிஷேகித்தார், இந்த வசனத்தை நம்ப வச்சார். இந்த வசனத்துல இன்னைக்கு எப்படி நிக்கிற தெரியுமா? விசுவாசத்துல நிக்கிற. ஆமென். யார் யார் துவக்கினது? துவக்கினவர் அவர் என்றால் நான் சொல்லுகிறேன், நீ நம்பி இருக்கிற விசுவாசத்துல உன்னை முடிக்க வைக்கவும் அவரால முடியும். அல்லேலூயா. நீ எதை விசுவாசிக்கிறேன்னு எனக்கு தெரியாது. நீ எதை விசுவாசித்தாலும் அதை துவக்கினவர் உனக்குள்ள அவர்தான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டிப்பா முடிப்பார் பிரதர். எகிப்தில் இருந்தவன் கேட்கவே இல்லை. அவன் ஆளோட்டி நிமித்தம் அடிமைப்பட்டு கிடந்தான். அவனுக்குள்ள ஒரு விசுவாசத்தை துவக்கிறார். ஏ மகனே மகளே, நான் உனக்கு ஒரு தேசத்தை காண்பிக்க போறேன், ஒரு ஆசீர்வாதமான இடத்துக்கு கொண்டு போக போறேன். அங்க போவதற்கு உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். நான் துவங்குறேன் உனக்குள்ள. ஆமென் சொல்லுங்களேன். துவங்கினவர் வழியில கைவிட்டாரா? நட்டாத்தல கைவிட்டாரா? அவன் அங்கிருந்து புறப்பட பண்ணினார். பகலில மேக ஸ்தம்பத்தை காண்பித்தார், இரவில் அக்கினி ஸ்தம்பத்தில் வழி நடத்தினார். வாய்க்கு ருசியான மண்ணாவை கொடுத்தார், காடையை கொடுத்தார். 7 மலைகள் நின்று பீலையாம் என்கிற ஒரு மந்திரவாதி மந்திரம் பண்ணான். மந்திரங்கள் பலிக்காம செய்தார். அது மாத்திரமல்ல, 31 ராஜாக்கள் எதிர்த்து வந்தார்கள். பெரிய பெரிய ஓக் என்கிற ராஜா வந்தான். எல்லாரையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி இவனை சொன்ன தேசத்தில் கொண்டு போய் சேர்த்தார். நான் சொல்றேன், உனக்குள்ள துவங்கினவர் எந்த இடத்துல இருந்த நீ எகிப்தின் அடிமைதனத்தில் இருந்த, இன்னைக்கு நான் சொல்றேன், உனக்குள்ள துவக்கினவர் எங்கே முடிப்பார் தெரியுமா? உன்னை கொண்டு போய் ஆசீர்வாதமான இடத்துல முடிப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நீ கேட்கல, அவரே துவக்கினாரு. உனக்குள்ள விசுவாசம் இப்ப எப்படி தெரியுமா இருக்கு? செய்வாரு. எப்போ பேசுனாலும் வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறேன், ஏங்க இப்படி நெகட்டிவாகவே பேசுறீங்க, கம்முன்னு இருங்க, செய்வார். எங்கேருந்து வந்து தெரியுமா? உனக்கு கர்த்தரே உனக்குள்ள உருவாக்கினார். கர்த்தரே உனக்கு கற்றுக் கொடுத்தார். உன் குடும்பத்துக்கும் இந்த பைபிளுக்கும் உன் குடும்பத்துக்கும் ஏசப்பாக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த வசனத்தை நம்ப ஆரம்பிச்சவன உனக்குள்ள இப்போ விசுவாசம் பெரிய அளவில் வளர்ந்துருச்சு. ஆமென், அல்லேலூயா. அதனால தான் யாத்திராகமம் 23:20 சொல்றாரு, இதோ உனக்கு முன்பாக நான் ஒரு தூதனை அனுப்புவேன். எதுக்கு தெரியுமா? நான் உனக்காக ஒரு ஸ்தானத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். அந்த இடத்துல உன்னை கொண்டு போய் நான் சேர்ப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க? வாசிங்க மகளே, 23:20 யாத்திராகமம். வழியிலே உன்னை காப்பதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் ஆயத்தம் பண்ணிட்டார் உனக்காக. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்? அவர் தான் துவக்கினவர் தான். இந்த மாதிரி சொல்றாரு. என் நினைவு என்ன தெரியுமா? நான் தான்ப்பா இந்த விசுவாசத்தை இந்த பிள்ளைக்குள்ள துவக்கி வச்சேன். இந்த பையன் இன்னைக்கு இப்படி விசுவாசத்தில் வளர்ந்து நிக்குதுன்னா அதுக்கு காரணம் நான் தான்ப்பா. துவக்கினவர் முடிக்க மாட்டாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எங்க எடுத்து போய் முடிச்சாரு பிரதர்? நெகேமியா 9:25 வாசி பாருங்களேன். ஒரு ஆடம்பரமான, ஒரு ஆசீர்வாதமான, ஒரு மகிமையான இடத்துல கொண்டு போய் முடிச்சாரு பிரதர். வனாந்தரம் தான் வாழ்க்கை. ஆனா உனக்குள்ள விசுவாசத்தை துவக்கினவர் எங்கே முடிப்பார் தெரியுமா? இன்றைக்கு நீ அலைகழிக்கப்பட்ட நிலையில, இன்றைக்கு எதிரிகள் கையில ஒருவேளை இஸ்ரவேலே வனாந்தரத்தில் இருப்பதை போல தெரியலாம். ஆனால் எங்கே முடிப்பார் தெரியுமா? உன்னை ஒரு ஆசீர்வாதமான இடத்துல முடிப்பார். வாசி 9:25. அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளை, வெட்டப்பட்ட துறவுகளை, ஏராளமான திராட்சை தோட்டங்களை, ஒலிவ தோப்புகளை புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய். நான் சொல்றேன், உன்னை இந்த ஸ்தானத்துல தான் கர்த்தர் கொண்டு போய் முடிக்க போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? செழிப்பா வாழ்வீங்க. எப்படி வாழ்வீங்க? பிச்சைக்கார மாதிரி ஜெபம் பண்ணாதீங்க. என்னண்ணே, ஆண்டவரே ஒரு 100 ரூபாய் கொடுங்க, ஆண்டவரே 1000 ரூபாய் கொடுங்க, ஆண்டவரே. சிலர் இன்னும் அது பெக்கர் பேர், ஆண்டவரே அதிகமான ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்து விடாதும், அதனால் நான் மறுதலித்து கர்த்தர் யார் என்று கேட்டு விடாதபடி, ஆண்டவரே எனக்கு என்ன படியோ அதை அளந்து போடுங்க. தரித்திரமாகி திருடி தேவனுடைய நாமத்தை நான் வீணில வழங்காதபடிக்கு எனக்கு என்ன தேவையோ படி அளந்து கொடு. அப்படியே தான் இருப்பேன். ஆமேன்னு சொல்லுங்க. இங்க எப்படியா
அவருடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். நான் சொல்றேன், ஒன்றுமில்லாமையிலே துவக்கினவர் உனக்குள்ளே வனாந்தரத்தில் விசுவாசத்தை கொடுத்தார். அந்த விசுவாசம் உன்னை எங்கே கொண்டு போய் சேர்க்கும் என்றால், நான் சொல்ற கையை தட்டி சொல்லு, என்னை ஒரு செழிப்பான இடத்துல, ஒரு செழிப்பான பூமியில, ஒரு செழிப்பான ஆசீர்வாதத்தை முடிப்பேன். ஆமே. நீ கேட்கவே இல்லையே. நீ பாட்டு வனாந்தரத்தில் அம்மா மடியில படுத்து கிடந்தாலு உன்னை கொண்டு வந்து நட்டாத்தில் படுக்க வச்சு கல்லில் படுக்க வச்சாரு. கல்லில் படுத்து நல்லா தூங்குற, எதை பற்றி கவலை இல்லாத அவரே ராத்திரி வந்து எழுப்பி மேலே நின்று சொல்கிறாரு, யாக்கோபே நீ போகிற இந்த வழியில் உன்னை காப்பாற்றி, உனக்கு சொப்பனம் கொடுத்து, உனக்கு தரிசனம் கொடுத்து, உனக்கு ஊழியத்தில் அழைப்பை கொடுத்து, உன்னை சமாதானத்தை நான் கேட்கவே இல்லையே. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற பல பேர் ஒன்றுமே கேட்கல, ஆனால் உனக்குள்ள என்னன்னு தெரியல, கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நான் சொல்கிறேன், யாக்கோபே உனக்குள்ள துவங்கினது நான் தானே, உனக்குள்ள துவங்கினது நான் தானே, துவங்கின எனக்கு தெரியாதா உன்னை எப்படி முடிக்கணும்னு? உனக்கு ஊழியத்துக்கு வர்றதுக்கு ஐடியா கிடையாது, உனக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, சொப்பனம் என்னன்னு தெரியாது, தரிசனம் என்னன்னு தெரியாது. ஆனால் அவரே வந்து நின்று எப்போ பாரு உங்ககிட்ட பேசுகிறாரு. ஆமீன் சொல்லுங்க. பேசினவர் கைவிட்டாரா? பேசனூர் கைவிட்டாரா? அவன் சொல்றான் 32:10, இந்த இடத்திலிருந்து புறப்படும் போது நான் வெறுங்கையனாய் போனேன், எனக்கு சொப்பனத்தை கொடுத்து தரிசனை கொடுத்து எனக்குள்ள உருவாக்கின விசுவாசத்தை உருவாக்கினவர் இன்றைக்கு 2 பரிவாரங்களோடு கையை தட்டி தான் சொல்ல, கை வச்சா கூட பரவாயில்ல. நான் சொல்றேன், உன்னை 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 பெயர் சொல்லி அழைத்தவ. ஆமே. உனக்கு கொடுத்த தரிசனம், உனக்கு கொடுத்த வெளிப்பாடு, உன்னோட கர்த்தர் பேசினதெல்லாம் உன் விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணினதல்லவா? அது எங்கே கொண்டு போய் நிற்கணும்? 2 பரிவாரங்களோட தான் கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துவார். நம்மனா கையை தட்டி. ஆமே. அல்லேலூயா. அவரே வந்து பேசுறாரு உங்ககிட்ட, நீ ஏன் வேணான்ற? ஆமே. அவரே வந்து பேசுறாரு. அப்பாவை அலைய விட்டாரு, நடந்து புள்ளைய உட்கார வச்சு விதைக்க வச்சாரு, பேரனை படுக்க வச்சு பேசுறாரு. நான் சொல்றேன், நீ அலைஞ்ச மாதிரி உன் பிள்ளைங்க அலைய போறது கிடையாது. ஏன்னா உன்னுடைய தரிசனத்தின் வித்து அவர்களுக்குள்ள வல்லமையாய் செயல்பட்டு அவர்கள் 2 பரிவாரங்களில். ஆமே. அல்லேலூயா. நான் யோசிச்சுப்பேன், யாக்கோபு பாட்டு வனாந்தரத்தில் படுத்து கிடக்குறான், அவரே வந்துடு, அவரே எழுப்பி, அவரே பண்ணி. உனக்கு புரியவே இல்லை என்ன நடக்குது என் வாழ்க்கையில். நானா இப்படி மாறிட்டேன், நானா இவ்வளவு விசுவாசத்தில் வளர்ந்துட்டேன். நீ அல்ல, உனக்குள்ள உருவாக்கினவர், உனக்குள்ள துவக்கினவர். கையை தட்டி சொல்லு, துவக்கினவரே அதை முடிக்க வேண்டும் என்ற நினைவோடு உனக்குள்ள இருக்கிறா. அல்லேலூயா. அல்லேலூயா. நேராட்சி ரெண்டாவது பகுதி கடந்து போறேன். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க சகோதரி. எசேக்கியேல் 12:24 வாசிங்க. இஸ்ரவேலின் வம்சத்தாரின் நடுவிலே ஏன் சகல கள்ள தரிசனம், யாரோ ஏதோ ஒன்று சொல்லிட்டான்னு அதையே நினைச்சு உட்காந்துங்கிற. இப்படிதான் நடக்கும் வாழ்க்கையிலன்ட்டு சகல கள்ள தரிசனமோ முகஸ்துதியான குறி சொல்லுதல். அப்படின்னா இப்படி இருப்பா அப்படி இருப்பா நீ அவனை சொல்லிட்டு போட்டான், அதுவும் நடக்கல. ஆமென். 2மே நடக்கல. வாசிமா வாசி. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை தீவிரமாய் நிறைவேறும். இனி கையை தட்டி சொல்லு. 2வது உன்னை குறித்து என்ன நினைக்கிறேன் தெரியுமா? நான் உனக்கு சொன்ன வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றணும். அல்லேலூயா. முதல்ல சொன்ன உனக்குள்ள துவக்கிய விசுவாசத்தை முடித்து வைக்க வேண்டும் என்று நினைவோடு இருக்கிறார். 2வது சொல்ற உனக்கு கொடுத்த வார்த்தை அல்லது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைவாயிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைவாயிருக்கிறார். நான் சொல்றேன், சிலர்கிட்ட எல்லார் கையிலும் வாக்குத்தத்தம் இருக்குது, சிலர்கிட்ட பல வருஷமா சில வாக்குத்தத்தம் இருக்குது, சிலர்கிட்ட சில மாசமா சில வாக்குத்தத்தம். பல வருஷமா இருந்தாலும் பரவாயில்ல, சில மாசமா இருந்தாலும் பரவாயில்ல. நான் சொல்றேன், அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உனக்கு எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்று உன் மேல நிறைவாயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 22 சொல்றாரு, இனிமே நீ பழமொழியா இருக்கிறது இல்ல. என்ன சர்ச்சுக்கு போனீங்க, என்ன கொடுத்தாரு, சர்ச்சுக்கு போய் இப்படி ஆயிட்டிய அப்படின்னு உன் வீட்டுக்கு எல்லாரும் உன்னை பார்க்கிற பழமொழியா உன்னை வைக்க மாட்டாரு. 23 சொல்றாரு, எல்லா தரிசனங்கள் எல்லாமே உனக்கு சமீபத்து வந்து விட்டதே. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தையை? உனக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தினுடைய தரிசனங்கள் சமீபமா வந்துடுச்சு. கடைசி வசந்த வாசங்க 28. ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லி நான் அவர்களுடைய சொல். ஆமென். அல்லேலூயா. இனி தாமதிப்பதில்லை, சமீபத்தில்.
எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நான் எப்பவும் சொல்லுவேன், வாக்கு தத்தம் பெற்றவன், வாக்கு தத்தத்தை கையில் வைத்திருக்கிறவன் எப்பொழுதுமே எப்பொழுதுமே சோர்ந்து போக கூடாது. எப்போதுமே அந்த வாக்கு தத்தத்தை குறித்து சந்தேகப்படக்கூடாது. அவர் சொல்லிட்டார்னா நடக்கும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இந்த வானம் போயிடுச்சு, இந்த பூமி போயிடுச்சுனாலும் உனக்கு கொடுத்த வானத்தை, உனக்கு கொடுத்த பூமியை மாத்தினாலும் உன்னை புதிய பூமி புதிய வானத்தில் கொண்டு போய் கையை தட்டி சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய தரிசனம் நிறைவேறுவதற்கு 25 ஆண்டுகள் ஆனது. யாக்கோபுடைய நான் உன்னை சமாதானத்தோட தகப்பனுடைய வீட்டுக்கு கொண்டு வருவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்திற்கு எதிரடியாய் பகல்ல வெயில்ல உழைச்சி நாயா பாடுபடுறான். அவன் தரிசனம் நிறைவேற 20 வருஷம் ஆனது. யோசேப்பு என்கிற ஒரு மனுஷனுடைய தரிசனம் நிறைவேற 13 ஆண்டு ஆனது. தாவீது என்கிற ஒரு மனுஷனுடைய தரிசனம் நிறைவேற 14 ஆண்டுகள் ஆனது. இத்தனை தரிசனங்கள் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கையில் இருக்குது, ஆனா நடக்கல. ஏன் பாஸ்டர்? பல நேரத்தில் வாக்கு தத்தம் பெற்ற நம்ம இப்படி இருக்கிறோம், வாக்கு தத்தத்தை கையில் வச்சிருக்கிற நம்ம வாழ்க்கையை இப்படி போகுது. 2 காரியம் தான் வாக்கு தத்தம் தாமதம் ஆவதற்கு. ஒன்று, உன்னை அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து உருவாக்கி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எடுத்தவனை கையில கொடுத்தன்னு வச்சுக்கேன், நீ 12 பேரை கொன்னுட்டு இருப்படா யோசேப்பு. எடுத்தவனை ஒரு குழந்தைய உன் கையில கொடுத்தன்னு வச்சுக்க ஆபிரகாமே, அந்த குழந்தைய எனக்குன்னு பலிட்டு இருக்க மாட்டாடா ஆபிரகாமே. எடுத்தவனை உன்னை ஐஸ்வர்யவனை ஆக்கியிருந்தா கர்த்தர் கொடுத்தாருன்னு கர்த்தர் சமூகத்தில் ராத்திரி எல்லாம் ஜபிச்சிருக்க மாட்டா யாக்கோபே. உன்னை எடுத்தவனை ராஜாவாக்கியிருந்தா சவுல போட்டு தள்ளி இருப்ப. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இது உன்னை உருவாக்குது. ஐயா, வாக்குத்தத்தம் என்னையா? ஏன் தாமதம்? உன்னை உருவாக்குது. ரெண்டாவது வாக்குத்தத்தம் தரமானதை உனக்கு தருகிறது, தரமுள்ளதை தருகிறது. நான் சொல்றேன், வாக்குத்தத்தம் பெற்ற மகளே, வாக்குத்தத்தம் பெற்ற மகனே, உன்னை கர்த்தர் தரமானதை கொடுப்பதற்காக உனக்கு வாக்குத்தத்தத்தை கையை தட்டிடுங்களே. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு அவர் கொடுத்தாருன்னா தரமானதை தான் கொடுப்பாரு. நீ கட்டினா வீடு தரமா இருக்கும், நீ வாங்கினா வண்டி தரமா இருக்கும், நீ போனா தரமானவனா இருப்ப. உன்னை பார்க்கும் போதே குவாலிட்டி பர்சன். நீ சாப்பிட்றதெல்லாம் தரமானது. ஆமே. அதற்காக தான் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுவது போல அவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் அவர் சொன்னது உனக்கு குட்டா வரணும் தாமதிக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே. சொன்ன வார்த்தையை நிறைவேற்றணும் அப்படின்னு அவர் நினைவா இருக்கிறாராம். இந்த சகரியான்ற ஒரு மனுஷன் லூக்கா 1:13 ஒரு வாக்கு பெறான். லேவி கோத்திரத்தில் இருக்கிறவன், அடுத்து என் பட்டத்துக்கு என் பிள்ளை வரணும், அடுத்து என் ஸ்தானத்தில் என் பிள்ளை பார்க்கணும். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு அவனுக்கு ஒரு வாக்கு தத்தம். இதோ 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 உனக்கு ஒரு மகனை கொடுப்பேன், அந்த மகன் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவுக்கு வழியையே ஆயத்தம் பண்றவனா இருப்பான்னு கல்யாணம் ஆன கையோட சொன்னாருங்க. அந்த மனுஷன் அந்த வாக்கு தத்தத்தை வச்சு ஜெபம் பண்ணா 50 வருஷம் ஆகி போச்சு. இப்போ அவனுக்கு 75 வயசுல வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க லேவி கோத்திரத்தில். இப்போ 75 கடைசி ஆராதனையை பண்றதுக்காக போய் தேவாலயத்தில் நிற்கிறான். அவன் மறந்துட்டான் வாக்கு தத்தத்தை. ஏன்னா 50 வருஷம் ஆகி போச்சு இல்ல, வாக்கு பெற்று 55 வருஷம் ஆச்சு இல்ல. போய் தேவாலயத்தில் நிற்கிறான். அங்க டப்பால்னு கேப்ரியல் ஒரு தூதன் வந்து நிற்கிறார். சகரியாவே, உன் வேண்டுதல். அவன் சொல்கிறான், நான் என்ன வேண்டேன், கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்கன்னா சம்பளங்களும் கொடுப்பாங்கன்னு வேண்டி நிற்கிறேன். நான் என்ன வேண்டனே? ஏய், நீ என்ன எப்படி சொல்கிற? நான் யார் தெரியுமா? தேவனுடைய சந்நிதியில், அந்த வார்த்தைலாம் நீங்கள் படிக்கணும். நான் தேவனுடைய சந்நிதியில் நிற்கிற கேப்ரியல் என்ற தூதன். அவரு 50 வருஷமா உன்னை பற்றி பேசினுக்கிறாரா? 50 வருஷமா யாரை பற்றி பேசினுக்கிறாரு? நான் போகும்போதெல்லாம் எப்பா அந்த கேப்ரியல் இவனை சகரியாவை பார்த்தியாப்பான்னு பார்த்த ஆண்டவரே புலம்புறானா வாக்கு தத்தம் நிறைவேறலன்னு எதனா சொல்லினுக்கிறானா? அவன் மறந்துட்டான் ஆண்டவரே. இல்லை நிறைவேற்றணும், காலை வச்சிருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. இது தயா என்கிட்ட பேசின்னு இருக்கிறான்னு யார் சொல்றது? கேப்ரியல் சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அவன் சொல்றான், நான் என்ன வேண்டேன்? வாசி, அந்த வசனம் வாசி. அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ஆமென். 19 வசனம் வாசிங்க தம்பி, வாசிங்க பிரதர். 19 அதுலயே தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதியில் இருக்கிற, அதான் அர்த்தம். நான் நிக்கிறேன், அவர் என்ன செய்ய போறாருன்னு எனக்கு தெரியும்.
உன்னை பத்தி பரலோகத்தில் என்ன பேசிட்டு இருக்கிறார் எனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா? மகளே, நான் கேட்குறேன், உன்னை பற்றி அவர் என்ன நினைவா இருக்கிறார் தெரியுமா? என் பிள்ளைகிட்ட வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டேன், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, என் பிள்ளை காத்திருக்குது, எப்படியாவது சைனண்டா கேப்ரியல், எப்படியாவது சைனண்டா கேப்ரியல். அவர் இருதய துடிப்பு உனக்கு தெரியுமா சகரியாவே? ஆமென் சொல்லுங்க. நான் வந்திருக்கிறேன், நீ வந்து இதை நம்ப மாட்டேன்ற. பல பேர் இப்படி தான் இருக்கிறீங்க. அதெல்லாம் பாஸ்டர் நான் கூட சொல்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டப்போ வாங்கின நிறைய வாக்குத்தத்தை எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் கர்த்தர் ஒன்றா நிறைவேற்றி நான் சொல்கிறேன், நீ மறந்தாலும் அந்த வாக்குத்தத்தை நான் ஒரு நாள் கையை தட்டி சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், ஏற்ற காலத்தில் வாசி பிரதர் வாசி பிரதர் சூப்பராக இருக்காங்க, வாசிங்க. தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற கையை தட்டி சொல்ல, எனக்கு தகுந்த காலம் வந்துடுச்சு, தகுந்த காலம் வந்துடுச்சு. தகுந்த காலத்தில் வாக்கு பெற்ற நீ மகளே மறந்திருக்கலாம். மகனே, சூழ்நிலைகள் உன்னை மறக்க பண்ணியிருக்கலாம், காலம் உன்னை மறக்க பண்ணியிருக்கலாம், நீ போய் கொண்டிருக்கிற பாதைகள் உன் வாக்கு தத்தத்தை மறக்க செய்திருக்கலாம். ஆனால் வாக்கு கொடுத்தவர் ஒரு நாளும் மறப்பதில்லை. தகுந்த காலத்தை, நேரத்தை உனக்காக அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த நினைவுதான் அவருக்கு இந்த மாசம். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்கிறேன், அம்மா மறந்துட்டாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லும் பார்த்தியா, உன்னை நல்ல ஸ்கூலில் சேர்ப்பேன், உனக்கு இது வாங்கி தருவேன், அது வாங்கி தருவேன் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் செஞ்சாங்களா? ஏசாயால சொல்கிறார் பாருங்க, 49:5, பெற்ற தாய் பாலகர்களை மறப்பாள், அவள் மறந்தாலும் நான் என்ன பண்ணுறது, உன்னை மறப்பதில்லை சொல்லிட்டு கீழே சொல்கிறார். வாசி மகளை, வாசி டக்குன்னு. இதோ உள்ளங்கையில் உன்னை என்ன பண்ணி வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க அம்மாவையே நம்பின்னு இருக்காத, உங்க அப்பாவையே நம்பின்னு இருக்காத. யார் உன்னை பார்த்துக்கு போறாருன்னா ஆண்டவர் சொல்றாரு, இதோ உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். வாசி மகளே, உன் மதில்கள் அப்படின்னா என்ன தெரியுமா? எப்போதும் மதில்கள்லாம் கவனிங்க, கண்ணுக்கு முன்னாடி இருக்க பெருசான ஒரு காரியம், எப்போதும் எனக்கு முன்னாடி இருக்கிற நினைவு நீ தான். ஆமே, நீ நம்ம அம்மா அப்பா ஆயான்னு சொல்லின்னு இருக்கிற. நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றது எப்பவும் எனக்கு முன்னாடி முன்ன வச்சிருக்கிறேன். வாசிங்க, வாசிங்க சிஸ்டர். உன் குமாரர்கள் தீவிரித்து வருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? கண்டிப்பா தீவிரித்து வருவார்கள். அப்புறம் உன்னை நிர்மூலமாக்கினவர்கள், உன்னை இதெல்லாம் தீர்க்க தரிசனம், பாழாக்கினவர்கள் உன்னை விட்டு விலகி புறப்பட்டு போவார்கள். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லாம் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருவார்கள். நீ அவர்கள் எல்லாரும் ஆபரணங்கள் தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் சொல்லிட்டு 20ஆம் வசனம் சொல்றாரு, பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு உண்டாக போகிற பிள்ளைகள் எங்களுக்கு இடம் நெருக்கமா இருக்கிறது என்று சொல்லக்கூடிய கையை தட்டி சொல்லுங்களேன். நான் சொல்றேன், தரிசனமே ஒன்றும் இல்லாம, வாக்கு தத்தம் ஒன்றும் இல்லாம இருந்த இந்த இஸ்ரவேலுக்கு கர்த்தர் எவ்வளவு பெரிய வாக்கை கொடுப்பாரானால், வாக்கு பெற்ற தேவ பிள்ளையே கரெக்டா செய்வாரு. அவர் லேட்டா செஞ்சாலும் லேட்டஸ்டா செய்வார்னு ஒரு பாஸ்டர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சில தாமதத்தை பார்த்து நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. நான் சொல்றேன், அதை செய்யறதுக்கு தான் தீவிரமா என் வார்த்தையை நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? என்னை குறித்த நினைவுகள் எவ்வளோ பெருசு இல்லை. எனக்குள்ள விசுவாசத்தை துவக்கினவர் அவரே அதை முடிச்சு வைக்கணும்னு பார்க்குறாரு. எனக்குள்ள வாக்கு கொடுத்தவர் அந்த வாக்கை நிறைவேற்றணும்னு காத்திருக்கிறாரு. மூணாவது கொஞ்சம் வித்தியாசமா என்னோட ஆவியானவர் பேசினாரு. பிலிப்பியர் 2:13 வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். டக்குன்னு முடிச்சிடுறேன், டைம் ஆச்சு. 2:13 வாசிங்க சகோதரி, டக்குன்னு. பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவு உள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்கினவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. மூணாவது நான் சொல்றேன், முதல்ல சொன்னேன், உனக்குள்ள துவங்கிய விசுவாசத்தை முடித்து வைக்க வேண்டும் என்று நினைவோடு இருக்கிறார். இரண்டாவது சொல்றேன், கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைவாயிருக்கிறார். மூணாவது, உனக்குள் விருப்பத்தையும் செய்கைகளையும் உண்டாக்கின அவரே அதை உனக்கு செய்து முடிக்க வேண்டும் என்று நினைவாயிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்குள்ள ஒரு விருப்பத்தை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. நீ எதுக்கும் பெருசாக ஆசைப்பட்ட ஆளே கிடையாது. உனக்கு விருப்பம்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. நீ விரும்பி இது வரைக்கும் ஏசப்பாயிட்ட மீதி பேர்லாம் சொஞ்சினே இருப்பான் பாருங்க. ஆண்டவரே ஊட்ட கொடு, காரை கொடு, பைக்கை கொடு, இதை கொடு, அதை கொடு. அப்படிலாம் உனக்கு ஜபமே பண்ண தெரியாது. ஏன்னே தெரில. உனக்கு ஜபம் பண்ண போனாலே சில நேரம் அழுவேன். சரி, ஜபம் பண்ண போனாலே உனக்கு ஒன்றுமே தெரியாது. எல்லாம் நல்லா தானப்பா வச்சிருக்கிறீங்க, நான் இன்னும் என்னப்பா உங்ககிட்ட கேட்கறதுக்கு. அதான் சொல்கிறேன், நீ விருப்பப்பட்ட ஆசைப்படுற ஒரு ஆளே கிடையாது. ஆனால் சமீப காலமாக உன் இருதயத்துக்குள்ள கர்த்தரே விருப்பத்தை வச்சிருக்கிறார்.
சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஒரு ஆசையை வச்சுட்டாரு. அந்த ஆசை நீ நினைக்கிற செய்யலாமா வேணாமா, இது நானா நினைக்கிற ஆசையா, இல்லை கர்த்தர் தான் எனக்குள்ள இந்த ஆசையை வச்சாரா, அவர் தான் இந்த எண்ணத்தை போட்டிருக்காரா, என் சிந்தைக்குள்ள இந்த ஆசை வந்ததுக்கு காரணம் அவர் தானான்னு நிறைய குழப்பத்தில் கேள்வி கேட்குற சிலர் இங்கே ஆன்மீகானவரை காண்பிக்கிறாரு. நான் சொல்கிறேன், அது உன் தொழிலை குறித்ததாக இருக்கலாம். ரொம்ப அகல கால வைக்கிறோமோ, ரொம்ப பெருசாக யோசிக்கிறோமோ அப்படின்னு நீ நினைக்கலாம். இல்லை, கர்த்தர் பேசுகிற, நான் தான் அந்த ஆசையை உனக்குள்ள கொடுத்துருக்கேன். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒருவேளை உன் பிள்ளைகளோட படிப்பு இதை விட நல்ல ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து முடியுமா முடியாதா, ஏதோ ஒரு ஆசை உனக்குள்ள கொடுத்துட்டார் சகோதரி. நான் சொல்கிறேன், உனக்குள்ள அந்த ஆசையை கொடுத்தவர் அவர் தான். சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை இடம் வாங்கலாமா, கையில் காசு இல்லையே, என்ன பண்ணலாம், ஒரு இடம் வாங்கிடலாமா, இல்லை வாங்கி வச்சிருக்கிறதுல ஒரு வீட்டை கட்டிடலாமா, விசுவாசத்தில் இறங்கலாமா, விசுவாசத்தில் செய்யலாமா, இப்படி நீ யோசிச்சுட்டு இருக்கிற. நீ நினைக்கிற சில நேரம் நான் மாம்சத்தில் யோசிக்கிறேன். இல்லை இல்லை, இன்னைக்கு சொல்றாரு, உனக்குள்ள இந்த விருப்பத்தை கொடுத்தது நான் தான், இந்த எண்ணத்தை கொடுத்தது நான் தான், இந்த விருப்பத்தை நீ எப்படி கொடுத்தோன்னு அதை நிறைவேற்றுவன் நான் தான். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உன் திருமண வாழ்க்கையாக இருக்கலாம். ஒருவேளை ஊழியம் வாஞ்ச, நானா போய் ஊழியம் செய்யணும், நானா போய் ஊழியத்தில் ஒருவேளை எனக்குள்ள அழைப்பு இல்லையோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, இந்த ஊழியத்தினுடைய விருப்பத்தை உனக்குள்ள திணிச்சது நான் தான். யாருக்கும் இல்லாத அந்த 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 விருப்பம் உனக்குள்ள வந்ததுக்கு நான் தான் காரணம். சொல்ல மாட்டீங்க? ஆமே. அல்லேலூயா. ஒரு காலத்தில், ஏசப்பா எனக்குன்னு நான் எதுவே கேட்க மாட்டேன் ஏசப்பா, நீங்கள் தருவதை சந்தோஷமாக வாங்கிப்பேன், இப்படி தான் உன் ஜெபம் ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் இப்போ சமீபத்தில் ஏதோ ஒரு காரணத்தில் உள்ள ஒரு விருப்பத்தை வச்சுட்டாரு. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? அந்த விருப்பம் திரும்ப திரும்ப உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. நீ நினைக்கிற, நானா ஆசைப்படுறேனா, நானா விரும்புகிறேனா, இது மாம்ச சிந்தையா நினைக்கிற. இல்லை, கர்த்தரே இதை உண்டாக்கினா. இன்னைக்கு ஆவியானவர் பேசுறாரு, உண்டாக்கினார். முதல்ல நீ அந்த மாதிரி ஆளே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி விருப்பம், இந்த மாதிரி ஏதோ இருக்கிறது சாப்பிட்டு கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறார். முதல்ல அந்த கேரக்டர் பர்சனே நீ கிடையாது. ஆனால் உனக்குள்ள ஏன் இந்த ஆசை வந்தது, உனக்குள்ள ஏன் இந்த விருப்பம் வந்தது எனக்கு தெரியாது. நான் சொல்றேன், எந்த ஆசையை விருப்பங்களையோ அவர் கொடுத்தாரோ, நான் சொல்றேன், அவர்கிட்டயே கேளு. ஆமேன்னு சொல்லுங்க. சாலமோனு என்ன வேணும்னு தெரியாதா? 1 ராஜாக்கள் 3:5 ஏ சாலமோனே, நீ விரும்பியதை என்னிடத்துல கேள் சொல்றாரு. நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், அவர்கிட்ட போனா ஐயோ அவர் என்ன தப்பா புரிஞ்சு கொள்வாரோ, ஒரு தப்பா நினைச்சுப்பாரோ, இதெல்லாம் கூட அவர்கிட்ட கேட்கலாமா, இதெல்லாம் கூட அவர்கிட்ட சொல்லாமா நினைக்கிறோம். நான் சொல்றேன், உனக்குள்ள அவர் விருப்பத்தை கொடுத்திருப்பார், ஆனால் அவரிடத்தில் கேட்பதில் எந்த தவறுமே இல்லை. ஆமே. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை? ரொம்ப சின்னதாக பிளான் பண்ணாதீங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன், சின்னதாக பாஸ்டர் நான் பண்ண, எனக்குலாம் சத்தியம் தெரியாதனால பிளான் பண்ணிட்டேன். சின்னதாக ஒரு ஆளுங்க, அப்படி போனால் சின்னதாக ஒரு பாத்ரூமுங்க, இப்படி நோஞ்சி வரா மாதிரி பாத்ரூமு, ஒரு கிச்சன் இருந்தால் போதுங்க. பிளான் பண்ண உள்ளேயே டூப்ளெக்ஸ். ஆமேன்னு சொல்லுங்க. இப்படி ஏறி அப்படி வந்து அப்படி பால்கனில் நிற்கணும். அப்பா எங்கடா எந்த ரூமில் இருக்கிறார் பாடுறான்னு அம்மா சொல்லணும். நான் சொல்கிறேன், இந்த விருப்பத்தை கொடுத்தது யார் தெரியுமா? அவர் கொடுத்தார். பிளான், இங்கிலீஷில் போட்டிருக்கு, பிளான் கொடுத்துருக்கிறார் அவன் கையில். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ கவனிங்க, பெரிய பெரிய இழப்புகளில், வேதனையில், வியாதியில் கூட நீ என்னிடத்தில் எதுவுமே கேட்டது இல்லையே மகளே. எவ்வளோ இழப்புகள், எவ்வளோ போராட்டத்தை சந்திச்ச, அப்போ கூட உனக்கு நீ எதுவுமே கேட்டது இல்லையே. அப்போ கூட என் சமூகத்தில் வந்து உனக்காக நீ அழுதது இல்லையே. இன்னைக்கு என்னமோ தெரியல, உனக்குள்ள ஒரு விருப்பம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த விருப்பத்தை கொடுத்தது நான் தான், அந்த விருப்பத்தை வைத்தது நான் தான். நானே தயவுள்ள சித்தத்தின்படி உனக்குள்ள விருப்பத்தை உண்டாக்கி இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், உன் வாழ்க்கை பாதி வறட்சியிலே கடந்து விட்டது தெரியுமா? அவர் சொல்றாரு, எனக்கு தெரியும் நீ எந்த வறட்சியில, எந்த பாதையில, எந்த போராட்டத்தில், அப்போ கூட என்கிட்ட எதுவும் கேட்டதில்லை. ஆனா சமீபத்தில் உனக்குள்ள நான் ஒரு விருப்பத்தை கொடுத்துருக்கிறேன், அதை நான் தான் நிறைவேற்ற போறேன். அந்த நினைவா இருக்கிறேன். நீங்க வாசிங்க நியாயாதிபதிகள் 1:13 மகளை டக்குன்னு வாசிங்க. நியாயாதிபதிகள் 1:13 வாசிங்க, முடிச்சிடலாம் 2 நிமிஷத்துல. நியாயாதிபதிகள் 1:13 வாசிங்க. இல்லையா? 14 வாசிங்கம்மா, 14 வாசிங்க. அவள் புறப்படுகையில் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில், கணவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டால், முதல்ல இறங்குங்க கழுதியை விட்டு. ஆமே. அடிமைத்தனத்தை விட்டு கீழே இறங்கணும். ஆமே. எதை விட்டு இறங்கணும்? ஆசீர்வாதமா அப்பா கிட்ட கேட்கணும்னா அடிமைத்தனத்தை விட்டு கீழே இறங்கணும். கீழே இறங்கி காலேப் அவளை நோக்கி, இன்னைக்கு அதே ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேண்டும் மகளே, உனக்கு என்ன வேணும்? நான் இப்படி சொல்லட்டுமா, நீ கண்ட குப்பையெல்லாம் சிந்திக்கிற ஆள் கிடையாது. நீ ரொம்ப ஜென்டில்னஸ் ஆள், நீ இதெல்லாம் யோசிச்சதே கிடையாது. ஆனால் சமீபத்தில் உனக்குள்ள சில ஆசை, இப்படி என் வாழ்க்கை இருந்தால் நல்லா இருக்கும்,
இப்படி வீடு இருந்தால் நல்லா இருக்கும், இப்படி தொழில் இருந்தால் நல்லா இருக்கும், இப்படி ஊழியம் இருந்தால் நல்லா இருக்கும், இப்படி எல்லாம் உனக்குள்ள ஒரு விருப்பத்தை அவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த விருப்பம் உனக்குள்ள வந்தது. இன்னைக்கு கேட்கிறாரு, விருப்பத்தை உனக்குள்ள வைத்தவர் உனக்கு என்ன வேணும்? கேள், வாசிங்க பிரதர், வாசிங்க. அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்து விட்டி. அக்சால் என்றால் அலங்கரிக்கப்பட்டவள். மகளே, மகனே, உன் வாழ்க்கை கர்த்தர் பார்க்கும்போது அலங்கரிக்கப்பட்டதா இருக்கிறது. ஆனால் நீ அறியாமையில, சத்தியம் தெரியாததுனால வறட்சியில உட்கார்ந்துட்டு இருந்த இவ்வளவு நாள் வரைக்கும். ஆனா இப்போ உனக்குள்ள என்ன ஆசை வந்துச்சுன்னு கேட்டா, கொஞ்சம் கொஞ்சம் நீர்ப்பாய்ச்சலான செழிப்பு எனக்கு வந்தா நல்லா இருக்குமே. ஆமேன்னு சொல்லுங்க. என்ன ஆசை வந்துச்சு உனக்கு? கொஞ்சம் நீர்ப்பாய்ச்சல், கொஞ்சம் செழிப்பு வந்தா நல்லா இருக்குமே. நான் சொல்றேன், நீ அல்ல, உனக்குள்ள இந்த விருப்பத்தை வைத்த வரவர், உனக்குள்ள இந்த கையை தான் தட்டுங்களேன். அப்படியே சோம்பேறி மாதிரி இருக்க கூடாது, தட்டுங்களேன். உனக்குள்ள என்ன வச்சாரு? என்ன வச்சாரு? வறட்சி போதும், நீ விருப்பப்பட்டு எப்ப கேட்கறன்னு காத்திருக்கிறன்றார். இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி அதான் சொல்றாரு, நீ இன்னும் வறட்சியிலே வாழணும்னா வாழ்ந்துக்கோ. இப்போ கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்? அவர் சொல்றாரு, வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை எனக்கு தர வேண்டும் என்றால், அப்பொழுது காலேப் மேற்புறத்திலோ கீழ்ப்புறத்திலோ அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை, ஆமே, அலங்காரமா வாழ வேண்டியவ வறட்சியில பாதி வாழ்க்கையை முடிச்சிட்டாயா. புறப்படுகையில அவளுக்குள்ள ஒரு விருப்பம், அவளுக்குள்ள ஒரு ஆசை வந்தது. தபகம்கிட்ட கேட்கலாமா, கேட்க வேணாமா? இது வரைக்கும் கேட்டதே இல்லையே. தப்பா நினச்சிப்பாரோ, நான் இதெல்லாம் கேட்டால் தப்பா நினச்சிப்பாரோ, போகலாம், ஏன் இது வரைக்கும் எங்கள் அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணதே இல்லை, இப்படியே போய் வறட்சியிலே சேர்ந்துடலாம் அப்படின்னு கேட்காமையே போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவள் வறட்சியிலே வாழ்க்கையை முடிச்சிருப்பா. அவளுக்குள்ள ஒரு விருப்பத்தை வச்சவர் ஆண்டவர். அவர் கேட்குறாரு, என்ன வேணும் மகளே? ரொம்ப வறட்சியை கொடுத்துட்டீங்கப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டேன் என் வாழ்க்கையில் பாதி. கொஞ்ச காலம் நான் செழிப்பாக இருக்கலாம்னு நினைக்கிறேன், கொஞ்ச காலம் என் மனசுக்கு பிடிச்ச சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில் இருக்கலாம்னு நினைக்கிறேன், கொஞ்ச காலம் நான் நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலானத்தை கொடுப்பியா? என்ன மகளை இப்படி கேட்கிற? கீழ்ப்புறத்திலும் மேற்புறத்திலும் இருக்கிற அத்தனை நீர்ப்பாய்ச்சல்கள் உனக்குதான். அந்த நீர்ப்பாய்ச்சல்களை எடுத்து நீ சந்தோஷமாயிரு. ஆமேன். கேட்காம போயிருந்தா நான் சொல்றேன், நீ ஆசைப்பட்டதை விரும்பினதை இந்த 1ஆம் தேதி பேசுறாரு, அவர்கிட்ட கேளு, நீ எதை கேட்டாலும் அவர் தப்பா நினைச்சுக்க மாட்டார். ஆமேன். ஏன்? இந்த ஆசையும் விருப்பமும் பிசாசு கொடுத்தது இல்லை, ஆண்டவர் உனக்குள்ளே கொடுத்திருக்கிறார். எஸ்தரை பார்த்து சொல்றான், தேசத்தின் பாதி மட்டாகிலும் எஸ்தரே, நீ எதை விரும்புகிறாயோ என்னிடத்தை கேள், அது தேசத்துல பாதியா 65 நாட்டை உனக்கு தரான்றான். ஐயா, அந்த காலேப் தன் பிள்ளை விரும்பினதை கொடுத்திருப்பான். ஆனால் இந்த ராஜா தன் மனைவி விரும்பினதை கொடுத்த என் ராஜாதி ராஜா சொல்றாரு, நானே உனக்குள்ள விருப்பத்தை வைத்தேன், நானே உனக்குள்ள செய்கை வைத்தேன், விரும்பினதை என்னிடத்துல கேளு, வைத்த நான் அதை செய்வேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அதான் ஒரு நினைவு. நான் வச்சுட்டேன், அதை செய்யணும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நீ பிரயோஜனமா இருந்தது? ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உன் நினைவு அவர் நினைவு இல்லை, உன் வழி அவர் வழி இல்லை. உன்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு. எது? நம்பர் 1, உனக்குள்ள விசுவாசத்தை துவக்கினவர் அவர் தானே, அந்த விசுவாசத்தை தான் உன்னை முடிக்க பண்ண போறாரு. நீ எதை விசுவாசிச்சியோ அது உன் கண்ணு பார்க்கும். 2வது, உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் அவர்தான். கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீ மறந்திருக்கலாம், கொடுத்தவர் ஒரு நாளும் மறப்பதில்லை. நீ வாக்கு பெற்றதை உன் கையில வாங்கி கொண்டுதான் நீ இந்த பூமியை விட்டு போவாய். 3வது, உனக்குள்ள விருப்பத்தையும் செய்கையும் வைத்தவர் அந்த விருப்பத்தை சீக்கிரத்தில் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு அந்த ப்ராசஸ் தொடங்குது. நீ விசுவாசிச்சுனா டைரி போட்டு எழுதி வச்சுக்கோ, இன்னைக்கு அந்த ப்ராசஸ் எனக்குள்ள துவக்கிறா. எல்லாம் கண்களை மூடலாமா? எல்லாம் கண்களை மூடலாமா? எல்லாம் கண்களை மூடி சொல்லுங்க அவரை பார்த்து, ஆண்டவரே, அப்பா, எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற நினைவுகள் ஆண்டவரே எவ்வளோ பெரியதப்பா, எவ்வளோ மகா உன்னதமானதுப்பா, எவ்வளோ ஆண்டவரே பெரிய நினைவுகளை வைத்திருக்கிறீங்கப்பா. இனிமேல் நான் மனுஷன் என்ன சொல்றான்னு பார்க்க மாட்டேன், என்னை குறித்து நீங்க வைத்திருக்கிற நினைவுகளை தான் பாப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், அவரை பார்த்து சொல்லுங்களேன், என்ன அறிந்திருக்கிறீரையா, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்து நிற்கின்றே, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, நான் அமர்வதோ நான் எழுவதோ, நான் அமர்வதோ நான் எழுவதோ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே.
என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, எண்ணங்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே, நடந்தாலோ படுத்தாலோ அப்பா நீர் அறிந்திருக்கின்றே, ஹொரகரோ தைரியமா சொல்லுங்க அவரை பார்த்து, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்ந்தது கவனித்தீரு, என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்ந்ததை கவனித்தீரு, ஓ அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர், என்னை அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர், நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஜெபம் செய்யலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல மகளே, மகனே, அது தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். என்னை விட உன்னை வேற யாராவது நினைச்சிட முடியுமா? என்னை விட உன் மேல யாராவது அன்பு செலுத்திட முடியுமா? என்னை விட உன்னை கண்ணுக்குள்ள வச்சு வேற யாரையாவது பார்த்துக்க முடியுமா? நான் அப்படி உன்னை அப்படி நான் உன்னை நினைக்கிறேன் மகளே, மகனே, உன்னை நான் அப்படி நினைக்கிறேன், நான் அப்படி உன்னை யோசிக்கிறேன். எனக்கு தெரியும் உனக்குள்ள விசுவாசத்தை துவக்கினது நான் தான். நீ இப்ப விசுவாசத்துல வளர்ந்து வளர்ந்து ஒரு பெரிய ராட்சதன் போல விசுவாசம் நிக்கிற. அதை நான் பொய்யாக்கிடுவனா? அது நிறைவேறாம பண்ணிடுவனா? நீ நம்புகிறது அவராலே வரும். நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நான் உனக்கு சொன்ன ஒரு நல்வார்த்தையாகிலும் தரையில விழுந்து போவதில்லை. தாமதங்களாகலாம், தரமானதை தருவேன். வாக்கு தத்தம் நிறைவேற்ற வேண்டும் என்று நினைவாயிருக்கிறேன். உனக்குள்ள செய்கைய விருப்பத்தை வச்சது நான் தான். நீ ரொம்ப வறட்சியில, இழப்புல, அவமானத்துல ரொம்ப நாள் அலங்கரிக்கப்பட்டன்னு பேர் வச்ச அக்ஸாலே நீ வாழ்ந்துட்டன்னு தெரியும். உனக்கு கீழ்ப்புறத்திலும் மேற்புறத்திலும், கீழ்ப்புறம் என்பது பூமிக்குரிய ஆசீர்வாதம், மேற்புறம் என்பது பரலோகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம். உன் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலும் உன்னை நிரம்பி இருக்க பண்ணுவேன், நிரம்பி இருக்க பண்ணுவேன். நிச்சயமாக உன்னை நிரம்பி இருக்க பண்ணுவேன். தைரியமா இந்த ஆலயத்தை விட்டு போ. உனக்கு செய்ய போறது தீவிரமாய் நிறைவேறும். இனி அது தாமதிப்பது இல்லை, தாமதிப்பது இல்லை. எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீங்க கொடுத்த எல்லா வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா நல்வார்த்தைகளும் நிறைவேற போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதம் உம்மோடு துவங்கி இருக்கிற இந்த பிள்ளைகள் இந்த மாதத்தில் செம்மையான ஆண்டவரை வழியில நடத்தி, ஆலோசனை சொல்லி நடத்தி அவளை செம்மையாய் முடிக்க பண்ணுங்க. இந்த வசனங்கள் எங்களுக்குள்ள புடமிட்டு எங்களை உருவாக்கி கொண்டே இருக்கட்டும். தீர்க்க தரிசனமாய் ரேமாவாய் மாறட்டும். உன் கரத்தில் வந்த எல்லா குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த திருச்சபையில் இருக்க எல்லா விசுவாச குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரையும் ஆசீர்வதித்து வேண்டது கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே,
ஆமீன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகு சமானமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயது போலாகிறது. ஆமேன், ஆமேன், ஆமேன். தலைகளை தாழ்த்தி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை, அந்யோன்யம், இந்த வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிற வரைக்கும் உங்கள் அனைவரோடும் கர்த்தர் இருப்பாராக. ஆமென், ஆமென். வலது கரத்தை உயர்த்தி 3 முறை சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.